ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் உலகமெங்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கூட இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக இருக்கிறது. இந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்மஸை குறித்து, இந்த திருநாளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சிறு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், கிறிஸ்மஸ் என்றால் சந்தோஷம் மட்டுமல்ல, சந்தோஷத்தோடு துன்பமும் வருகிறது. கிறிஸ்மஸ் என்றால் இந்த உலகத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்கள், நாமும் இந்த உலக காரியங்களிலே நிறைய ஈடுபட்டு வாழ்ந்தவர்கள், ஆதாமின் வழி வந்தவர்கள், நாமும் இடையில்தான் நம்முடைய அந்த மறுபிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள், மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாக இந்த பூமியிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த பூமியிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டதும் அனுபவித்தது மட்டுமல்ல, வேதத்திலிருந்து கூட நாம் சில ஆதாரங்களோடு கூட இன்றைக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் என்பது மிக சந்தோஷமான ஒரு காரியம், எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி. அதான் லூக்கா ஆரம்பத்திலேயே அங்கே தேவதூதன் வந்து சொல்லுகிறார், இதுவரையும் காணாத சந்தோஷம், இதுவரையும் காணாத ஒரு பெரும் சந்தோஷம். அதே நேரத்தில் இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் நாம் துயரப்பட வேண்டி வரும். விசேஷமாக இங்கே இந்த பகுதியிலே ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 19வது வசனம் சொல்கிறது, மத்தேயு 1:19, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்கே இந்த யோசேப்பு மரியாள் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் ஒருவருக்கொருவர், அவர்கள் அந்த திருமண பந்தத்திலே. ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை, அவர்கள் இன்னும் சேர்ந்து வாழவில்லை. இன்னுமே மரியாள் இங்கே கன்னியாகத்தான் இருக்கிறாள்ங்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இந்த பூமியில பிறக்கும் போது எப்படி பிறக்க வேண்டும்? ஒன்று பாவம் இல்லாமல் பிறக்க வேண்டும், இன்னொரு பக்கம் பரிசுத்தமாக இந்த பூமிக்கு வர வேண்டும். அதாவது ஒரு புருஷனுடைய வித்திலிருந்து, ஒரு மனிதனுடைய வித்திலிருந்து அந்த சிசு உருவாக கூடாது. அதனால் தான் ஆண்டவர் இந்த பூமியில பிறக்கும் போது அவர் சுமந்து வருகிற ரத்தம் அது பரிசுத்த ரத்தமாக, எல்லா மனுஷருடைய பாவங்களையும் மன்னிக்கிற ரத்தமாக அந்த ரத்தம் காணப்பட வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வருகிறார். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட அந்த சகோதரி கன்னி மரியாள், அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அவள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராலே அவள் கருவுறும் போது அவளுக்கு ஒரு பாதுகாப்பும் இந்த பூமியில தேவை. அதனால தான் நியமிக்கப்பட்டவள். இங்கே சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம், இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அநேக ஸ்திரீகள் காத்திருந்தார்களாம், தன்னுடைய வயிற்றிலே தான் வந்து தேவகுமாரன் பிறக்கணும் என்று. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கவில்லை. அதனாலதான் மரியாதை பார்த்து சொல்கிற, ஸ்திரீகளிலே அவள் மிகவும் பாக்கியவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 10:18 நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இந்த உலகத்திலே இப்படி ஒரு காரியத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த பிள்ளைவை, நான் சொன்னது போல, அந்த வித்து பரிசுத்த வித்தாக இருக்க வேண்டும், அது பரிசுத்த பிள்ளையாக இந்த பூமிக்கு வர வேண்டும். அதே நேரத்திலே அந்த பிள்ளையினுடைய சுமந்து வருகிற அந்த இரத்தம் பாவமில்லாத அந்த இரத்தம் தான் இந்த மனுக்குலத்தினுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். இது தேவனுடைய திட்டம். 19 சொல்கிறது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், கவனித்து பாருங்கள் 20வது வசனம், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இதுதான் அங்கே நாங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் வந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதை விட யோசேப்புக்கு வேறு ஆறுதல் தேவையில்லை, இதை விட யோசேப்புக்கு வேறு பதில் தேவையில்லை. ஒரு பெரிய குழப்பத்துக்கு யோசேப்புக்கு ஒரு பதில் வந்தது தேவதூதரிடத்திலிருந்து. அதே நேரத்தில் கீழே படிச்சு பாருங்க, அவள் குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இது பல தீர்க்க தரிசன புத்தகங்களை நாங்கள் பார்க்க, விசேஷ
7:14 ஏசாயா புத்தகத்திலே நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்று சொல்லி, அவர் எப்படி பிறப்பார், அவருடைய என்னென்ன நாமங்கள் எல்லாம் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இது முன் குறிக்கப்பட்டது. விசேஷமாக நாம் பார்த்தோம் சொன்னா, ஆதியாகமம் 3:15 இந்த குமாரனை பொறுத்து தீர்க்கமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று 22 நாங்கள் அதை படிக்கிறோம். பிறகு பாருங்கள், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்ப கவனிங்கள் 24வது வசனத்தை. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பெறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பாத்தீங்களா? இப்ப யோசிப்பின் உள்ளத்தில் என்ன வந்தது? உலகம் என்ன பேசின, உலகம் எதை சொன்னாலும் எனக்கு என்ன இருக்குது, சமுதாயம் என்ன வெறுத்தான் என்ன இருக்குது, யார் எனக்கு எதிராக என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானம் எனக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு தெரியும் என் தேவன் என்ன செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ளே பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் என்பது சந்தோஷம். இந்த பூமியிலே நாம் மரணம் நீங்கி நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த இந்த பெரிய ஒரு நித்திய ஜீவன், முடிவில்லாத ஒரு ஜீவனை அன்பான தேவன் நமக்கு குமாரன் மூலம் கொடுத்தார். ஆனா அதை பெரும் வரைக்கும் ஒன்று நாம் அவருடைய வருகைக்கு முன்னே நாம் போய்விடலாம், அப்படி இல்லாவிட்டால் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படலாம். இது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இதை பெரும் வரைக்கும் இந்த பூமியில நமக்கு துன்பம் இருக்கத்தான் செய்யும், வேதனை இருக்கத்தான் செய்யும், அவமானம் நிந்தை இருக்கத்தான் செய்யும். இந்த அவமானம் என்ற சொல்லுக்கு நீங்கள் ஆங்கில டிக்ஷனரியில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அகராதியில டிஸ்ஆனர்ட் எழுதப்பட்டிருக்கிறது. டிஸ்ஆனர்ட். அப்ப எல்லாம் இன்றைக்கு மனுஷன் ஒரு கணத்தை தான் எதிர்பார்க்கிறான், ஒரு மரியாதையை தான் எதிர்பார்க்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நமக்கு ஆண்டவர் அதையும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, என்னை ஏற்றுக்கொள்ளாதபடியால் உங்களையும் அது ஏற்றுக்கொள்ளாது. அப்ப சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிற அதே நேரத்தில் அவமானமும் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அது யாராலும் எந்த இடத்திலிருந்து எவராலும் வர முடியும் பிள்ளைகளே. அதனாலதான் இது உங்களுக்கு ஒரு நல்ல திடப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு நாம் சிறு சிறு காரியங்களுக்கு சோர்ந்து போய் விடுகிறோம். ஐயோ இப்படி சொல்லிவிட்டார்களே, ஐயோ இப்படி ஆகிவிட்டதே. புரியுதா உங்களுக்கு? ஆமீன். இன்றைக்கு இந்த உலகத்திலே தவறு செய்துவிட்டு மனவருத்தப்படாத பிள்ளைகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதனாலே அநேகர் துன்பப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதை நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். யார் நிமித்தமாக? கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் சந்தோஷம் மட்டுமல்ல, நமக்கு அவமானமும் இந்த பூமியிலே இருக்கத்தான் செய்யும், துன்பமும் இருக்கத்தான் செய்யும், வேதனையும் இருக்கத்தான் செய்யும், பாடுகளும் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். இன்னொரு பக்கம் சொன்னார், பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டாகிவிட்டது, அவன் நியாயம் தீர்க்கப்பட்டாகிவிட்டது, நான் அவன் மேல பழி போடலாது. நாம் வசனத்திலே நாம் ஆர்வம் கொண்டு, வார்த்தையின் ஆழத்திலே நாம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு நாம் இந்த பூமியிலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாங்க பார்க்கிறோம். யோசேப்புக்கு தேவதூதன் சொன்ன உடனே தெளிவடைஞ்சு விட்டான். அதனால நீங்க மனிதனிடத்தில் ஆறுதலுக்கு போறீங்களா? இல்ல, வார்த்தையை பாருங்க. வார்த்தையை உங்களை என்ன செய்யும்? தெளிவடைய செய்யும், தேற்றும், உங்களை என்ன செய்யும்? தூக்கி விடும், உங்களை உயர்த்தும், உங்களை பலப்படுத்தும். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். யார் என்ன சொன்னாலும், எவர் நம்மை அவமானப்படுத்தினாலும் நான் ஒன்றுக்கும் நான் கலங்க போறது கிடையாது. ஏனென்றால் என்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துமஸ் என்று சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகமெல்லாம் ஒரே வெளிச்சம். ஆமீன். உலகமெல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு மார்க்கெட்டில் நின்று கொண்டு நிற்கும் போது எல்லாரும் எதை வாங்குறார்கள் சொன்னால், கிறிஸ்துமஸ் ட்ரீ மரத்தை வேண்டிக் கொண்டு போகிறார்கள். ஒவ்வொருவரும் அதை தான் வாங்கி 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 கொண்டு தன் காரில் கொண்டு போய் வைத்து கொண்டு போகிறார்கள். அதை நான் தவறு என்று ஒரு பக்கம் நான் சொல்லவில்லை. அது அநேகர் புரியாதவர்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் ஒளி அங்கல்ல, நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பெற வேண்டும்.
அது உலகத்துக்கு இது ஒரு அடையாளம் தான். சிறு பிள்ளைகள் கேட்டால் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை நாம் சொல்ல முடியும். ஆமீன். அதனாலே அதை சரி என்றும் நான் நியாயப்படுத்தவில்லை. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு அவமானம் என்கிறது அது சாதாரணமாக அல்லது அது இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்யும். நம்மை தேடி வந்து நம்மை துன்பப்படுத்தத்தான் செய்யும். பாருங்க, யோபு ஒரு இடத்துல சொல்றாரு, 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானா இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தலும் அது அதிகரிக்கிறது. பாத்தீங்களா, யோபு படாத பாடல்ல, படாத வேதனை அல்ல, ஒரு பெரிய ஒரு விசுவாச வீரன், மிகவும் ஒரு நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பின ஒரு மனுஷன். ஆமீன். எவ்வளவு தூரம் அந்த அவமானம் மனிதர்களை அங்கே சேதப்படுத்துகிறது என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 119:22 சொல்கிறது, நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். இன்னொரு அழகான வார்த்தை சொல்கிறது சங்கீதம் 4:2, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று சொல்லி. அப்ப இதுல இருந்து இன்னொரு காரியத்தை நீங்கள் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை சேர்த்து நீங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே சாமுவேலுக்கு சொல்றார். சாமுவேல் போய் ஆண்டவரிடத்துல ஒரு முறைப்பாடு செய்கிறார். ஜனங்கள் ராஜாவை கேட்கிறதுனாலே தான் விசனப்பட்டு போனதையும் ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளிவிட்டார்கள், நீ திடமாய் இருந்து சொல்லி சாமுவேலுக்கு என்ன மனுஷர்கள் என்ன அவர்கள் கேட்கிறார்களோ அதை செய்யன்னு சொல்லிட்டார். அதில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை சங்கீதம் 4:2 ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துவீர்கள் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நமக்கு வருகிற நிந்தை, நமக்கு வருகிற அவமானம், நம்ம யாரும் திட்டுகிறார்களா, அது நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான ஒரு காரியம், ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமீன். அந்த ஆறுதலும் உணர்வும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால தான் நாமும் தேவனுடைய வார்த்தையிலே நாம் தேர வேண்டும், நாம் பலனடைய வேண்டும். நாம் கர்த்தருடைய கையிலே வைத்திருக்கிற இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை நம்மை தூக்கி விட்டு விடும். எப்படிப்பட்ட துன்பத்திலும் இருந்து இந்த வார்த்தை நம்ம என்ன செய்யும், அது பலப்படுத்தி விடும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நம்ம துன்பப்படும் போது இன்னொரு காரியம் நடக்கிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் துன்பப்படுகிறோம் மற்றவர்களுக்கு ஆறுதலாக மாறுவதற்கு, மற்றவர்களை ஆற்றி தேற்றுவதற்கு. அதனால தான் இந்த பூமியிலே சந்தோஷம் மட்டுமல்ல, நமக்கு அவமானமும் ஏற்படும், அவமானமும் வரும். அவைகளிலிருந்து நம்மை கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் என்ன செய்ய வேண்டுமா, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தையை மட்டும்தான் நம்ப வேண்டும். அந்த வார்த்தை தான் நம்மை திடப்படுத்தும். அந்த வார்த்தையில தான் நமக்கு பெரிதான ஒரு ஜீவன் இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமீன். ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் மார்க்கில் 1-12 வரைக்கும், 1-8 வரைக்கும் வசனங்களை பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்றாரு. அந்த திராட்சை தோட்டத்தை அதை சுத்திகரித்து அதை என்ன செய்யறாரு, அதுக்கு ஒரு வேலி அடைத்து ஆலையை கட்டி கோபுரம் கட்டி என்ன செய்யறாராம், அது கனி கொடுக்கிற காலத்துல அங்கே அந்த தோட்டக்காரன் குறித்து ஒரு ஊமை சொல்றார். முதலாவது அந்த கனியை தோட்டக்காரன் பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல ஒருவரை அனுப்புகிறார். அவர் என்ன செய்கிறார்கள், அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனை கொண்டு விடுகிறார்கள். 2வது ஒரு மனுஷனை அனுப்புகிறார், இன்னொரு அந்த தோட்டக்காரன் இன்னொருவனை அனுப்புகிறார், அவனை கொண்டு விடுகிறார்கள். அதாவது அவமானப்படுத்தி கொண்டு விடுகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது தன் குமாரனை அனுப்பினால் குமாரனுக்காகவாவது இவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், 3வது தன் சொந்த குமாரனை அனுப்புகிறார். ஆனா என்ன நடந்தது, இந்த பூமியிலே சொந்த குமாரனையும் என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமீன். என்ன சொன்னார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், தகாத வார்த்தைகளினாலே அவரை பேசினார்கள். ஆமீன். அவர் மரணத்துக்கு போகும் வரைக்கும், அவர் தன் ஜீவனை விடும் வரைக்கும் அவர் விடவே இல்லை, நிந்தனை. ஆமீன். எவ்வளவோ காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அவர் இந்த பூமியில இருக்கும்போதே
நாம் இந்த ரட்சிப்பை கொண்டு வரும்போதே இப்போ நாங்க பார்க்கிறோம் இல்லையா, இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையை அங்கே பார்க்கிறோம், கொண்டு போடுவதற்கு எத்தனை பண்ணுகிறார்கள். ராஜா ஏரோது ராஜா உன்னுடைய அந்த காலத்தில் அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த குழந்தையை கொள்வதற்காக வேண்டி அந்த காலத்தில் பிறந்த ஏராளமான குழந்தைகள் மறிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உயர்ந்த மலையிலே இருந்து அவரை தள்ளிவிட தனித்தார்கள் அவர் ஊழியம் செய்கிற காலத்தில். எல்லாமே நடந்தது. ஆமீன். அவர் மிகுந்த நிந்தனைக்குள்ளானார். அவரை அவமானப்படுத்தினார்கள். பெயல்செபூலின் ஆவியை கொண்டவர் என்று சொல்லி சொன்னார்கள். இந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து வந்துதான் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் சொந்த ஜீவனை கொடுத்தார். அதனால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு பச்சை மரத்துக்கு இந்த பாடுன்னா பட்ட மரத்துக்கு என்ன பாடுன்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் கிறிஸ்துமஸ் சந்தோஷம் மட்டுமல்ல பிள்ளைகளே, இன்னொரு பக்கத்திலே நமக்கு வேதனையும் இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, பூமியிலே நிந்தனை இருக்கிறது. ஆமீன். அதனாலே நாம் இந்த நாட்களில் இந்த வார்த்தையினாலே நாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, வரப்போற நித்திய ஜீவனை குறித்தே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் போய் சேர வேண்டிய அந்த தேசத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆமீன். நம்ம இன்றைக்கு நாம் மரித்தாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சேரப்போகிறோம். ஆமீன். தேவன் வரும்போது வரைக்கும் நாம் உயிரோடு இருந்தாலும் நாம் அவரோடு போய் சேரப்போகிறோம். அதனாலே அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்னதான் பாடு வந்தாலும் விட்டு விடாதீர்கள். ஏனால் அவர் உங்களை கடைசி பரியந்தம் கைவிட மாட்டார். ஆமீன். அவர் அந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னார்? அவன் மனம் திரும்பின உடனே, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று. அதனாலே நீங்கள் என்ன பாடுகள், எவ்வளவு பாடுகள் சகித்தீர்களோ அவ்வளவு பாடுகளுக்கும் ஏற்ற ஆண்டவர் பலனை உங்களுக்கு கூட கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் பேச சொன்ன வார்த்தையை உம்முடைய மக்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேனப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவிகளும் இந்த நாட்களிலே தேவனே இருதய உணர்வை பெற்று, அப்பா, என்ன பாடு வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், அப்பா உம்முடைய வார்த்தைக்கு காத்திருந்து பலனடைய உதவி செய்வீராக. அப்பா, இந்த நாட்களிலே அப்பா அவமானத்தை சகிக்க முடியாதபடி இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களே, வேதனையை சகிக்க முடியாதபடி வாழ்கிற எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களே, அவர்கள் என்னுடைய வசனத்தை கொண்டு தேற்றும்படியே நான் செபிக்கிறேன். உடைய வார்த்தையை கொண்டு தேற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஏன் எனக்கு வியாதி என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் ஆழமாய் தேவனிடத்திலே நெருங்கி வந்து அவருடைய தழும்புகளிலே பெற்று ஆண்டவர் வைத்திருக்க சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த வேளையிலே உம்முடைய தழும்புகளாலே அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அப்பா, உம்முடைய திருக்கரத்திலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்லவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, எங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு முன்பாக தகப்பனே, அப்பா, நாங்கள் பலங்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.